இது வெள்ளிக்கிழமை மார்னிங் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்டேன். வழக்கமாகவே நம்ம பரபரப்பாக வேலை செய்வோம். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து டூருக்கு போகிறா. அதனால இன்றைக்கி இன்னும் வேகமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டான்ல, அதனால் 10th கூட்டிகிட்டு போகலை, வெறும் 9th வரைக்கும் தான் போகிறாங்க. ஸோ பாப்பா சீக்கிரம் போகணுமேன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமாக எழுந்து கிடக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா நான் மாவு இருக்கும்னு நினச்சின்னு விட்டேன், மாவு இல்லை. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஒரு பக்கம் முட்டை வேக போட்டுட்டு ஒரு பக்கம் அரிசியும் கழுவி வச்சிடலாம். நான் அரிசியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டு பிசைஞ்சு ஓரமாக வச்சுட்டேன். சரி இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அது ஊறினதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம் லாஸ்ட்டான்னு சொல்லிட்டு. அந்த சைட்லேருந்து முட்டை வெந்துருச்சு. முட்டை வந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் டீ போட்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நானும் என் பையனை தான் குடித்தோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் குடிப்பார். பாப்பா குடிக்கவே மாட்டான். அவளுக்கு வேணும்னா கேட்பா, இல்லை குடிக்க மாட்டேன். எப்போயுமே அப்படி தான் போவோம். அதுக்குள்ளே மீதி இருக்க சின்ன சின்ன வேலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி கோல்டு. சரி என்ன பண்ணுறது, டூருக்கு போய் தானே ஆகணும். அதுவும் அவங்க விட மாட்டாங்க. மற்ற நாள்லாம் எழுந்துக்கவே மாட்டா. இன்றைக்கி டூருக்கு போனோன்னா அவளாக எழுந்து அவளாக சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு என்ன கேள்வி கேட்குறா, இன்னும் நீங்கள் ரெடி பண்ணலையா? அங்கே 7:50க்கெலாம் வர சொன்னாங்க, நீங்கள் 8 o'clock வரைக்கும் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரி அவள் இன்றைக்கி ஒரு நாள் கத்துவா, நாளைக்கு வழக்கம் போல் ஆயிடும்னு சொல்லி விட்டாச்சு. அதெல்லாம் கண்டுக்கல. சாதமும் வெடிச்சாச்சு. ஒரு பக்கம் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து நான் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இங்கே சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே அட்டன் டைமில் கிளம்பி ஆகணும். அதனால் தனித்தனியாக சுட முடியாது. ஒரே டைமில் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்த மாரி செஞ்சுட்டேன். சுட்டுட்டு இருக்கும்போது பாப்பா வந்தா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடினா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி தூக்கி கொடுத்துருவோம் அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 சப்பாத்தி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வேண்டாம் ஒன்று போதும்னதுக்கப்புறம் வலுக்கட்டாயம் பண்ணி இன்னொன்று கொடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டு 3 பேருக்குமே சாதம் வந்து கிளறிட்டேன். தக்காளி தொக்குலேயே சாதம் போட்டு கிளறிட்டு முட்டையை ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்குன்னு எதுவுமே தனியாக கொடுக்கல. அந்த அம்மா ஆல்ரெடி பேக் ஃபுல்லாக ருப்பி வச்சுட்டாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. தம்பிக்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இன்றைக்கான வீடியோலாம் அடுத்த வீடியோ நான் பார்ப்போம். பாய்.